ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் விண்ணப்பத்தை ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்கும் என்று வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் சான்று வழங்க பின்பற்றப்படும் நடைமுறைகள், விதிமுறைகளை காட்டி தணிக்கை வாரியம் வாதங்களை முன்வைத்து வருகிறது. மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பும் முடிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இல்லாவிட்டால் மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். இக்குழு சான்று வழங்க மறுத்தால் உயர்நீதிமன்றத்தை படக்குழு அணுகலாம் என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தாக்கல் செய்யாமல் இருந்திருந்தால் படம் மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கும் என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்குவதற்கான நடைமுறைகள் இன்னும் முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 9 படத்தை வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதியிடம் முறையிட்டதாக படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்துக்கு எதிரான புகார் பற்றி தங்களிடம் தணிக்கை வாரியம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் படக்குழு சார்பில், பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தவறேதும் இல்லை என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி ஆஷா உத்தரவு பிறப்பித்திருந்தார். நிலையில் அவரது உத்தரவில் தவறேதும் இல்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. டிசம்பர் 18 தட்கல் முறையில் தணிக்கை வாரியத்திடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆய்வுக்குழு டிசம்பர் 19 படத்தை பார்த்தது. சில காட்சிகளை நீக்கிவிட்டு 22 இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 5 புகார் குறித்த தகவல் கிடைத்தது. உடனே நீதிமன்றத்தை அணுகினோம் என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. போதுமான கால அவகாசத்தை தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கில் விதிகள் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதனை ஆய்வு செய்தே தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குழுவின் உறுப்பினர்தான் புகார்தாரர் என்று சென்னை ஐகோர்ட்டில் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் குழு உறுப்பினர் படம் பார்த்துவிட்டு 5 நாட்களுக்கு பிறகு புகார்தாரராக மாற முடியாது என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. சான்றிதழ் தரும் வரை புகார் அளித்தவர் யார் என்பதை தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கக்கூடாது என்று தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது சென்சார் சான்று வழங்க பின்பற்றப்படும் நடைமுறைகளை, சினிமாட்டோகிராஃப் சட்ட விதிகளை மேற்கோள் காட்டி தணிக்கை வாரியம் வாதங்களை முன்வைத்திருந்தது. தற்போதைய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைக்கிறார். கிருஷ்ணா, இப்போ பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக இன்று காலையில் மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் ARL சுந்தரேசன் தனது வாதத்தை முன்வைத்திருந்தார். இறுதியாக உணவு இடைவெளிக்கு முன்பாக இந்த வாதம் என்பது முழுமையாக அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. கடைசியாக வாதம் வைக்கும் பொழுது கேட்கப்பட்ட கோரிக்கையை தாண்டி தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று மத்திய அரசு தெரிவிக்கும் போது, தலைமை நீதிபதி குறிப்பிட்டு கேட்கப்படாத கோரிக்கையையும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி தெரிவித்து வழக்கை மதியம் ஒத்திவைத்தார். மதியத்திற்கு பிறகு பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்களை துவங்க ஆரம்பித்தார். குறிப்பாக ஏன் இந்த அவசர முறையீடு செய்தோம், இந்த வழக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு விளக்கத்தை சதீஷ் பராசரன் முன்வைத்திருந்தார். 28 மற்றும் 29 தேதிகளில் முக்கிய மாநாடு நடைபெறவிருப்பதாகவும் அதற்கு முன்பாக இந்த படம் என்பது வெளியிடப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு விளக்கத்தை பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான ஆவணங்களை தனி நீதிபதி ஆவணம் முன்பு தாக்கல் செய்ததாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாது படம் 9 தேதி வெளியிட முடிவு செய்தால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன்பு முறையிடப்பட்டதற்கு மற்றொரு முக்கிய காரணம், தேதி முன்கூட்டியே தேதி அறிவிக்கப்பட்டு அதே நேரத்தில் பெரும்பான்மையினர் தணிக்கை குழு உறுப்பினர்கள் சான்றிதழ் வழங்க முன் வந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த முடிவை எடுத்ததாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் புகார் பற்றி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தணிக்கை வாரியம் எந்தவித தகவலும் தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது
படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டதும் பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து, அதாவது தணிக்கை துறையிலிருந்து தெளிவாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட வெறும் தகவலாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்று பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கிறது. தனி நீதிபதியின் இந்த உத்தரவில் எந்தவித தவறும் இல்லை. தொடர்ந்து அதை மேற்கோள் காட்டிதான் தாங்கள் வாதங்களை முன்வைப்பதாக சதீஷ் பராசரன் இந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முன்வைத்து வந்திருக்கிறார். மற்றும் வாரிய தலைவரின் உத்தரவு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை எனவும், தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதால் அதை அடிப்படையாக வைத்து தாங்கள் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உடனடியாக முறையிட்டோம் என்று சதீஷ் பராசரன் மூத்த வழக்கறிஞர் இந்த வாதத்தை முன்வைத்து வருகிறார். மேலும் ஒரே நாளில் அனைத்து நீதிமன்ற நடைமுறைகளையும் முடித்து உத்தரவு பெற வேண்டும் என்பது ஏற்க முடியாது என்று தற்போது நீதிபதிகள் குறிப்பிட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் புகாரில் கூறப்பட்ட காட்சிகள் முன்னதாகவே நீக்கப்பட்டு விட்டன. சான்று வழங்குவது தொடர்பாக தகவல் தெரிவித்து விட்டால் 2 நாட்களில் சான்று வழங்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது என்ற அடிப்படையில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு விதியை மேற்கோள் காட்டி வாதத்தை முன்வைக்கிறது. அது மட்டுமல்லாது தேவையில்லாத புகார் மற்றும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய வகையில் செயல்பட்டிருக்கிறது என்று பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை வாரியம் தெரிவித்த காட்சிகளை முழுமையாக நீக்கி நாங்கள் தணிக்கை வாரியத்திடம் முழுமையாக படத்தை அனுப்பி வைத்தோம் எனவும், ஆனால் திடீரென மறு ஆய்வுக்கு உத்தரவிட்டதாகவும் அது தொடர்பாக முறையாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவும், அதாவது அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் முன்பாக சதீஷ் பராசரன் வழக்கறிஞர் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகிறார். கிருஷ்ணா, இப்ப வெளிப்படைத்தன்மை, தணிக்கை வாரியத்தோட வெளிப்படைத்தன்மை தொடர்பாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. சென்சார் போர்டு தொடர்பான இந்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி மீறப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தணிக்கை வாரியம் தரப்புல உடனடியாக ஏதேனும் பதிலளிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இந்த தணிக்கை வாரியத்தின் நடவடிக்கை குறித்த பல்வேறு சந்தேகம் என்பது தலைமை நீதிபதி அமர்வுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அடுக்கடுக்கான கேள்விகளை தணிக்கை வாரியத்தை நோக்கி கேட்டிருந்தார். முதலில் இந்த படத்தை பார்ப்பது யார்? எந்த குழுவை சேர்ந்தவர்கள் பார்ப்பார்களா? அந்த மத்திய அரசு அதிகாரி ஒருவருக்கு அவர் இந்த படத்தை பார்த்தாரா? இதற்கு எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள்? யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதில் எந்த விதத்திலும் தெளிவாக என்று அடுத்தடுக்கான கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் அடுத்தடுத்து புதிய புதிய பதில்களை தொடர்ந்து தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். அந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தலைவர் இன்னும், அதாவது தணிக்கை குழுவின் தலைவர், வாரிய தலைவர் முடிவே எடுக்கவில்லை என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். இதில் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே படத்தை பார்த்தார்கள், அதிகாரிகள் படத்தை பார்க்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு அடுத்தடுத்து புதிய புதிய தகவலாக நீதிபதிகள் கேட்க கேட்க இந்த தணிக்கை வாரியத்தின் நடவடிக்கை என்பது அவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் பட தயாரிப்பு நிறுவனமும் தற்போது பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையிலேயே இந்த செயல்பாடு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அந்த புகார் என்பது எப்படி ஒரு படத்தை பார்த்த பிறகு 5 நாட்களுக்கு பிறகு புகார் திடீரென ஒரு உறுப்பினர் கொடுப்பார், அதுவும் அந்த உறுப்பினர் யார் என்றும் தெரிவிக்க முடியாது என்று தெரிவிக்க முடியும் என்ற பல்வேறு கேள்விகளை பட தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தால் இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பே முடிவிக்கப்பட்டிருக்கும். அவசர அவசரமாக செய்யப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை, அதாவது உத்தரவுகளை பிறப்பித்திருக்க வேண்டும் இந்த வழக்கில் என்பது குறித்த கருத்துக்களை தலைமை நீதிபதி தொடர்ந்து இந்த வாதத்தின் முன்பு வைத்திருக்கிறது. தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் தாங்கள் ஏன் இந்த சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டது தொடர்பாகவும் விரிவான ஒரு வாதத்தை முன்வைத்து வருகிறது. கிருஷ்ணா, இப்ப தணிக்கை வாரியம் அவங்களுடைய முடிவை எங்களுக்கு சொல்லவே இல்லை. அதே நேரத்தில் சென்சார் போர்டு சொன்ன எல்லா சீன்ஸையும் நாங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பினோம். ஆனால் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஜனவரி 5 தான் எங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்? நிச்சயமாக இது தகவலின் அடிப்படையிலேயே தான் தணிக்கை குழு தரப்பிலிருந்து பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதை அடிப்படையாக மட்டுமே நாங்கள் வழக்கு தொடர்ந்ததாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தணிக்கை குழு வாரியம் இதில் ஒரு தெளிவான முடிவை எடுத்து மறு ஆய்வு செய்ய
நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் என்றே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்குள்ளாக வழக்கு வந்துவிட்டது, அதனால் தான் காலதாமதமாகிவிட்டது. இந்த வழக்கு இல்லை என்றால் இதை உடனடியாக நாங்கள் ஆய்வுக்கு அனுப்பி நாங்கள் சான்றிதழ் வழங்க திட்டமிட்டிருப்போம் என்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு தரப்பிலிருந்து வைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக 20 நாட்கள் ஆகும் என்றே வெளிப்படையாக இந்த மறு ஆய்வுக்கு உண்டான காலம் எவ்வளவு என்பது குறித்து மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற தகவல் தெரிவிக்கும் பட்சத்திலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பது தொடர்பாகவும் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தில் இந்த வழக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் கடைசியாக நிகழ்ந்த நிகழ்வு என்ன, தணிக்கை துறையினால் கடைசியாக எடுக்கப்பட்ட முடிவு என்னவோ அதைத்தான் எதிராக வழக்கு என்பது தொடர முடியும். ஆனால் தணிக்கை வாரியம் சான்றிதழே வழங்குவதற்கு முன்னதாக எப்படி படத்தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர முடியும் என்ற கேள்விகளைத்தான் தொடர்ந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டு இந்த தணிக்கை வாரியத்தின் செயல்பாடுகள் என்னென்ன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டே வருகிறார். தொடர்ந்து சினிமாட்டோகிராபிக் விதிகளின்படிதான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என புதியதாக இதில் உள்ள விதிகளை மேற்கோள் காட்டி மறு ஆய்வுக்கு இந்த படத்தை அனுப்ப வேண்டும் என்ற வாதத்தை மத்திய அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. தணிக்கை வாரியம் தரப்புல ஒவ்வொரு நுவான்சஸோட அவங்களுடைய சினிமாட்டோகிராஃப் விதிகள் எல்லாம் தற்போதுதான் மேற்கோள் காட்டப்பட்டது. அதே நேரத்தில் இப்போ இன்று காலையில் விசாரணை நடைபெற்றப்போ தணிக்கை வாரியத்துக்கு பல்வேறு கேள்விகள் தலைமை நீதிபதி தரப்பால் எழுப்பப்பட்டிருந்தது. படத்தை பார்த்தது யாரு, இந்த சான்றை நிறுத்தி வைக்கும்படி எங்கிருந்த உத்தரவு வந்தது அப்படின்னு பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள். இப்போ பட தயாரிப்பு நிறுவன வாதங்கள் முன்வைக்கப்படுறப்போ நீதிபதிகள் தரப்பில் ஏதேனும் கேள்விகள் எழுப்பப்பட்டதா? நிச்சயமாக இந்த கேள்விகளை அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தனி நீதிபதியின் உத்தரவை தொடர்பாகத்தான் கருத்து என்பது தலைமை நீதிபதி அமர்வு முன்பு அந்த கேள்விகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தணிக்கைத்துறை தொடர்பான அந்த நடவடிக்கையையும் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகாரை யார் கொடுத்தார்கள் என்பது குறித்து கேட்கும் பொழுது இந்த சான்றிதழ் வழங்கும் வரை இந்த புகார் கொடுத்தவர்கள் தகவல் தெரிவிக்க முடியாது என்று தணிக்கைத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் படத்தயாரிப்பு நிறுவனம் இந்த புகார் என்பது திடீரென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் நீக்கல் சொன்ன காட்சிகளை எல்லாம் நாங்கள் நீக்கி படத்தை அனுப்பிவிட்டோம், பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒரு மதித்த கருத்தோடு சான்றிதழ் வழங்குவதாக முடிவெடுத்த பிறகு திடீரென இந்த புகாரை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையிலும் உள்நோக்கத்துடன் தான் இந்த செயல்பாடுகள் இருக்கிறது, தொடர்ந்து அதிகாரத்தை மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் தணிக்கை துறையை சேர்ந்த அது தரப்பிலான ஆஜரான வழக்கறிஞர் நாங்கள் விதிகளை மட்டுமே பின்பற்றி வருவதாகவும் இவர்கள் கோரிக்கையை மறு ஆய்வு செய்வதை எதிர்த்து கோரிக்கை போட்டிருந்தால் இந்த வழக்கு என்பது செல்லுபடியாகும், ஆனால் அவ்வாறு அவர்கள் கேட்கப்படவில்லை, தனி நீதிபதி அதற்குண்டான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், எனவே இந்த விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவு செல்லாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு வழக்கறிஞர் வாதத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். சென்சார் போர்ட் சொன்ன காட்சிகளை நீக்கணும், ஆனால் அதன் பிறகும் நீக்கப்பட்ட காட்சிகளையே புகாராக தணிக்கை வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜனநாயகன் பட சென்சார் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளை. முழுமையான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.